أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வானங்களையும் பூமியின் தக்க காரணத்துடன் ஆறே நாட்களில் படைத்து அழகுற ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகும். மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது துறையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில பல்வேறு விதமான கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் மதங்கள் என்று நிறைந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அப்படிப்பட்ட அந்த கொள்கை கோட்பாடுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். ஒருவருக்கு கடவுளே இல்லை என்று கடவுள் மறுப்பு கொள்கையில இருப்பார்.
ஒருவர் கடவுள் இருக்கின்றார், ஆனால் இந்த வடிவத்தில் இருக்கிறார், இந்த உருவத்தில் இருக்கின்றார், இந்த இடத்தில் இருக்கின்றார் என்று பல்வேறு விதமான சிந்தனைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். ஒரு சாரார் கடவுள் இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்து அந்த சராசரங்களையும் படைத்து கொண்டிருக்கக்கூடிய அவன்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி பல்வேறு விதமான கொள்கை விஷயங்கள்ல, கடவுள் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் உள்ள மக்களாக இருப்பார்கள். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், உண்ணக்கூடிய உணவிலிருந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் வரைக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மனிதர்களுக்கு மத்தியில பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கும். குடிக்கின்ற தண்ணியை இன்னைக்கு ஆர்வ வாக்கு என்று ஃபில்டர் போட்டு வச்சிருந்தா அது தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றுல அதை குடித்தால் உடலுக்கு கேடு, அதுல கால்சியம் இல்லை அப்படின்னு ஒரு சாரார், அது உடலுக்கு ஆரோக்கியம் என்று இப்படி ஒரு சாராராக குடிக்கக்கூடிய தண்ணீர்ல உண்ணக்கூடிய உணவுகள்ல பார்த்தீர்கள் என்றால் இந்த உணவு வகைகளை வகைப்படுத்தி இதெல்லாம் உடலுக்கு தீங்கானது, இது வந்து ஆரோக்கியமானது என்று இயற்கை உணவு, செயற்கை உணவு என்று பல்வேறு விதமான உண்ணக்கூடிய உணவு விஷயங்கள்ல இப்படி மாற்றுக்கட்டு உதவிகளாக இருப்பாங்க. மக்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒன்றில் பார்த்தால் கூட மருத்துவத்தில் கூட பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த மருத்துவம் தான், இயற்கை மருத்துவம் தான் சரியான மருத்துவம், இல்ல அலோபதி தான் சிறந்த மருத்துவம், அதுதான் மக்களுக்கு தீர்வு கொடுக்கும். இப்படி எந்த ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலக விஷயங்கள்ல அதுல மாற்று கருத்து உடையவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த கருத்தை மேலோங்க செய்வதற்காக அவருடைய வாதங்களை வைப்பதற்கு உண்டான பல்வேறு சான்றுகளை வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒற்றை கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டால் அதை மரணத்தை பற்றி சொல்லலாம். இப்படி எல்லா பல்வேறு விதங்கள்ல மாற்று கருத்து உடையவர்களாக இருப்பாங்களே, இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கடவுள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் கேட்டாலும் சரி, கடவுள் இந்த வடிவத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கேட்டாலும் சரி, கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களிடத்துல போய் கேட்டாலும் சரி, இந்த மரணம் குறித்து சொல்லுவாங்க, ஆமாம் அது உண்டு, நிச்சயமான அந்த மரணம் என்பது உண்டுதான், அதுல யாரும் எந்த மனிதரும் தப்பிக்க இயலாது, ஒவ்வொரு மனிதரும் அந்த மரணத்தை அடையத்தான் செய்வாங்க என்று இதுல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மாற்று கருத்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டாங்க. இல்ல இவர் வந்து உயிரோடு வாழ்ந்திருக்கிறார், இல்ல வாழ்வார் என்று யாருக்கும் இந்த மரண விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்காது. அது நிச்சயமானதுதான். இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு தருணத்துல மரணத்தை அடையக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று இந்த மரணத்தை பற்றி மக்களிடத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த மரணத்தை வெல்ல வேண்டும் என்ற நிலையில் இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார். இந்த மரணத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும், எந்த மாதிரி இந்த மரணத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள உலகத்துல இந்த மருத்துவ உலகம் பல்வேறு சாதனைகளை பயன்படுத்தக்கூடிய இந்த மருத்துவ உலகம் மருத்துவத்துல பல்வேறு நிலைகளை கடந்த மக்களுக்கு இன்னைக்கு அறிவியல் ரீதியாக பல்வேறு நிலைகளை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ உலகத்துல எந்த அளவுக்கு இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து பார்க்கிறார், மரணத்திலிருந்து எப்படி கொடிய நோயிலிருந்து மனிதரை காப்பாற்றுறோம், மருத்துவத்தின் மூலமாக மருந்து செலுத்துவதன் மூலமாக அவருக்கு மருத்துவம் பார்ப்பதன் மூலமாக மனிதனை எப்படி காப்பாற்ற முடிகிறது, அது போன்று மரணத்திலிருந்து அந்த மனிதனை காப்பாற்ற முடியுமா, மரணத்திலிருந்து தப்பிக்க வைக்க முடியுமா என்று பல்வேறு பாதிப்புக்கு உட்பட்ட மக்களை ஆய்வுக்கு எடுத்து அதில் ஆய்வுகளுக்கு உட்படுத்துறாங்க. இந்த மரணத்திலிருந்து மனிதனை எப்படி தக்க வைக்கிறது, அவங்க அந்த மரண வேலையில எப்படி அவருடைய உடல் இயங்குகிறது, எதனால் அது மரணத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த மனிதன் சென்று அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது என்று அந்த மரணத்தை பற்றி பல்வேறு விதமாக ஆய்வு செய்து அதிலே நாங்கள் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நாங்கள் வெற்றி அடைந்த முதல் படியாக இந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாங்கள் செய்த ஆய்வு என்பது முதல் படி. இது எந்த அளவுக்கு மனிதர்கள் அந்த மரண தருவாயில மரணம் அடையக்கூடிய விபத்துக்குள்ளான ஹார்ட் அட்டாக் வந்து பக்கவாதம் ஏற்பட்டு இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இறக்கும் தருவாயில அவருடைய உடல் எப்படி இயங்குது, அந்த இயக்கத்துல அந்த மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் எது அவர்களை போய் அந்த மரணம் அடைய செய்யக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்துது, அதை நம்ம தடுத்து விட்டால் இந்த உலகத்தில் மனிதனை மரணமடை செய்யாமல் காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது முதல் படி.
அடுத்தடுத்து இதுல நாங்கள் வெற்றி அடைவோம், அடுத்த நிலைக்கு நாங்கள் செல்வோம் என்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வாளர்கள் மருத்துவத்துல அந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான ஒரு நிலையை இன்னைக்கு ஆய்வு செய்கிறோம் சொல்றாங்க. ஆனா மனிதர்களுக்கு மத்தியில இந்த கருத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொன்னா கருத்துல ஏதும் மாற்றம் இருக்காது. மரணத்தை வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா யாரேனும் இந்த கருத்தையும் அவர் முரண்படாம அது ஒற்றை கருத்தாக சொல்லுவாங்க, மனிதர்கள் இறக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்முடைய இந்த வார்த்தையில எல்லா மக்களிடத்திலையும் சரி இந்த கேட்டால் ஆமா மனிதர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று சொல்வோம். சொல் அளவுல இருக்கக்கூடியது நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா என்பதை சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய செயல்பாடுகள்ல இந்த மரணம் நம்மளை அடையும் என்ற சொல்லக்கூடிய வார்த்தை வாழ்க்கையில இருக்கா, வாழ்வியல்ல காட்டுறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தா அப்படி இல்லை. நம்முடைய செயல்பாடுகள் எது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே நம்ம நித்திய ஜீவனாக நிரந்தரமாக வாழக்கூடியவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா? வாய் அளவுல சொல்றோம், வார்த்தை அளவுல சொல்றோம், சொல்லக்கூடிய நம்மளுடைய செயல்பாடு அந்த மரணம் என்பது என்ன இல்லை, அந்த மரணத்துடைய நிலையை நம்ம வெளிப்படையாக செயல் மூலமாக காட்டுவதில்லை. மாறாக எப்படி நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த உலகத்திலேயே நாம் நிரந்தரமாக வாழக்கூடியவர்களை போட்டு செயலாற்றுவோம். இன்னைக்கு மார்க்க கடமைகளை மறந்துவிட்டு மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அமல்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு உலகத்தின் பால் நம்ம அதிகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறோமே, அவருடைய வெளிப்பாடு என்ன? இந்த உலகத்திற்கு உழைக்கக்கூடிய இன்பத்திற்கா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திற்கு அந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப அதுக்காக பாடுபடுறோம், அதற்காக ரொம்ப மெனக்கிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடு என்ன? நம்முடைய தேவைக்கு மீறி நம்ம உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்மளை அந்த செயல்பாடு எதை காக்குது? இந்த உலகத்தில் நம்முடைய இந்த பொருளாதாரம் நம்மளை காக்கும். இந்த பொருளாதாரம் தான் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் இதுதான் நிரந்தரமானது. இந்த இன்பம் தான் நமக்கான என்பதை போன்று இன்னைக்கு உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட செயல்பாடுகள்ல செயலாற்றிக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? கடமைகள் எல்லாம் மறந்துவிட்டு கடமையெல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அவருடைய வெளிப்பாடு என்ன? இந்த உலகம் நமக்கானதா? மற்ற கருத்துரைகள் எப்படி வேணாலும் செயல்படலாம், அவர்களுக்குண்டான இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்கணும், இறை நம்பிக்கையானது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கணும், சொல்ல அளவுல இல்லாமல் செயல் அளவில் நம்முடைய செயல்பாடுகளை காட்டுறோமா இல்லையா? ஏன் நம்ம செயல்பாடுகளை காட்டுறோம்? இந்த உலகம் என்பது அர்த்தமானது. இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ முடியாது. நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கையில நாம் நிரந்தரமாக தங்கிட முடியாத மறுமை, அதுதான் நம்மளுக்கான நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய யாருமே மரணத்திலிருந்து தப்பிக்க இயலாது. இந்த போன்ற நம்முடைய வாழ்க்கை இருக்கா? அல்லாஹ் சொல்றானே, உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் மரணிக்கக்கூடிய என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது சொல்லப்பட்ட நம்ம வாசித்துக் கொண்டு இதை படித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த உலகத்தில் நம்ம மரணிக்கவே மாட்டோம் என்பதை போல இந்த மரணம் எல்லாம் நமக்கு ஏற்படாது போன்று நம்முடைய நிலையெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்குன்னா நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். இந்த மரணத்தை விட்டு நம்மளால் தப்பிக்க இயலும் என்ற போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் பல கொண்டு செய்யலா. அவன் இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி அவனை வந்து மரணம் வந்து அடைந்தே தீரும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக எடுத்து வைக்கிறான். இந்த உலகத்தில் ஒன்று கூடி அனைத்து மக்கள் ஒரு வார்த்தையை சொல்வதை விட படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றானே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு நாம் அடிபணிந்தவர்களாக அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன காட்டுமா? அல்ல இரும்பு கோட்டையை அமைத்துக் கொள், அதனை போன்றாலும் சரி நம்ம மரணத்தை வந்து தப்பிக்க முடியாது என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். இதை திருமறை குர்ஆன்ல நீங்கள் வெளிகளை திரட்டி பார்த்தால் மரணத்தை பற்றி சொல்லும் போது அது நிச்சயமானது என்று சொல்லுவான். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மரணம் என்பது நிச்சயமானது, உறுதியானது என்பதை அதிகமாக நினைக்கக்கூடிய நம்ம நேரத்துல இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை திரட்டி வாசிக்கக்கூடிய நம்ம நேரத்துல ஏன் இதனுடைய மாற்றம் இருக்கிறதா? நம்முடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா
மரணத்தை விட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மரணம் நம்மளை துரத்தி கொண்டு வருகிறது. அப்படி துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த மரணம் நம்ம அதை விட்டு விழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது எப்ப நம்மளை முந்துதோ அப்போதுதான் நம்மளுக்கு மரணத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையோட ஓரத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லி நம்மளுடைய நினைப்பு என்னன்னா அவன் துரத்திக்கிட்டு இருக்கு. எப்ப நம்ம முந்துதோ அப்ப பார்த்துக் கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தையாக சொல்லல. நீங்கள் எதை விட்டு விழுந்து ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க உள்ளது. நேருக்கு நேரா சந்திக்கும். அல்லாஹ் சொல்றேன், நேருக்கு நேராக நிற்கும், முன்னாடி நிற்கும், முன்னாடி உங்களை சந்திக்கும் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மரணத்துடைய நிலை நம்ம நேரத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? சொல் அளவுல இருக்குதா, செயல் அளவுல இருக்குதா என்பதை சிந்தித்து பாருங்க. ஆனால் நீ மார்க்கத்தை கடமையை மறந்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. எந்த அளவுக்கு அமல்கள் விஷயங்கள் நன்மையான காரியங்கள்ல நன்மைதான் நாளை மறுமையினர்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த யாருக்கு மாற்று கருத்து இருக்காது. அதனால்தான் வெற்றி அடைவோம் இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம இடத்துல அந்த நன்மைக்கு விரைந்து செயலாக்கக்கூடிய செயல்பாடு சரியா இருக்கா? இந்த ஜும்மாவை நம்ம எடுத்துக்கொள்ள உதாரணத்துக்கு நன்மை 2000 ஆடு 3000 ஆடு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கான படித்தரத்தை வழங்கி அவரை நீங்க முந்திக்கொண்டு நன்மை அடையுங்க, நன்மைக்காக நிறைந்து செயலாக்குங்க என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி இருக்கு. நம்மளுடைய இன்னைக்கு எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு இந்த நன்மையில போட்டி போடுறோம்? அதுல இந்த ரமலான் மாதத்துல 1க்கு 10 அதிகமாக கொடுப்பதாக அல்ல சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த மாதத்திலேயாவது நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்தக்கூடியவர்களாக சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை, அப்பவும் இதே மாதிரியான நிலைப்பாடு நன்மையான காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நாளை நமக்கான அந்த பயணத்திற்கான தயார்படுத்துவது நம்மளிடத்தில் இந்த அளவுக்கு அலட்சியம். சாதாரண ஒரு குர்பானி, ஆனால் அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இந்த முன்பாக முதன்மையாக உட்காரக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் வழங்குகிறேன் சொன்னா நம்முடைய அந்த செயல் எதை காட்டுது? இதற்கு காரணத்தை கேட்டா என்ன காரணத்தை நம்ம சொல்லுவோம்? இந்த உலகத்துடைய காரணத்தை சொல்லுவோம். வேற ஏதாவது நான் இந்த நேரத்துல உட்கார்ந்து குரான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த நேரத்தில் உட்கார்ந்து காலையில துஆ தொழுது அவரை அதிகமாக பிரார்த்தனையில ஈடுபட்டு போயிருந்தது, அதனால ஜும்மாவுக்கு தாமதம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த கடமைகளை செயலாற்றிக் கொண்டிருந்தேன், அதனாலதான் முதன்மையாக வருவதற்கு எனக்கு தாமதம் ஏற்பட்டுச்சு, வேற எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது நம்மளுக்கு காரணம் இருக்கா? அந்த காரணம் என்ன காரணமாக இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம், அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதை அடைவது, அதற்காக பாடுபடுவது. நான் அப்படிப்பட்ட உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். என்னுடைய நிறுவனம் அப்படி இருக்கு, என்னுடைய கடை இப்படி இருக்கு, நான் வேலை செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்கு. இந்த உலகத்தை சுற்றியான காரணத்தை சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த செயல்பாடுகளை எதை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆயிரம் சொல்றேனே, இந்த உலகத்திற்காக இந்த உலகம் என்பது அற்பமானதுதான் என்பதை போன்ற செயல்பாடுகள் இருக்கா? மறுமைதான் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான அந்த நான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பதை போன்று செயலாற்ற சிந்தித்து பாருங்களேன். இதற்கெல்லாம் நன்மைக்கு அல்லாஹ் நியாயத்திற்கு அந்த நாள்ல எல்லா மனிதர்களையும் நிக்க வைத்து அந்த அரசர் மைதானத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த நன்மைக்கு தகுந்தா போல அந்த நாள்ல வேர்த்து விறுவிறுத்து நிற்பார்கள். அப்படி நிற்கும் போது சூரியன் தலைக்கு அனுதான கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரக்கூடிய நாள் மிக கொடுமையான நாளாக இருக்கும், கடுமையான நாளாக இருக்குமே. அப்படிப்பட்ட நாளே போய் என்ன என்ற வசதி உள்ள ஒரு வாய்ப்புள்ளவர்கள் உடனே கொண்டு அறையில போய் ஏசி உட்கார்ந்தணும், ஏசி போட நம்ம கதவை சாப்பிட்டு உள்ள போயிடணும். என்ன வெயில் அடிக்குது இருக்கு, என்ன கொடுமையா இருக்கு. சில பேர் வெயிலுக்கு பயந்து வெளியிலே போகாம இருக்கக்கூடியவெல்லாம் உண்டு. எதுக்கு இந்த நேரத்தில் வெளியில போகணும், எதுக்கு இந்த வெயில நம்ம சிரமப்படணும்? எப்படிப்பட்ட ஒன்றாக இந்த சூரியனுடைய நிலை இருக்குன்னா 149 மில்லியன் தொலைவில் இருக்கு சூரியன். நம்மளுக்கு இப்ப அடிக்கக்கூடிய இந்த வெயிலுனால நம்ம தாங்க முடியலையே, நம்மளால பொறுக்க முடியல. நம்மளுக்கு குழுவும் அறை தேவைப்படுது, நிழல் தேவைப்படுது, காற்று தேவைப்படுது, அதற்காக இழைப்பாளருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட இந்த 40 டிகிரி அடிக்கக்கூடிய வெயில் 149 மில்லியன், ஒரு மில்லியன் 10 லட்சம், அது 149 கணக்கு போட்டு காட்டுங்க. எத்தனையோ கோடி கணக்கில் உள்ள கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மளால பொறுக்க முடியல.
அந்த சூரியனை பற்றி சொல்றாங்க. 6000 மேல்பரப்பு சூரியனுடைய மேல்பரப்பு கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் உள்ளது என்று மேல்பரப்பை தான் சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய நடுப்பகுதி, அதுல இருக்கக்கூடிய அடிப்பகுதி, அதெல்லாம் கணக்கிட முடியாது. கணக்கிடக்கூடிய அளவுக்குள்ள இல்லை. 6000 டிகிரி செல்சியஸ் என்றால் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் எப்படிப்பட்ட ஒன்றாக தெரியுமா? தண்ணீரை கொதிக்க மேல்பரப்பு 6000 டிகிரி செல்சியஸ் கணக்கிட்டு பார்த்துக்கோங்க. இதை விட பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் நரகம். அப்படிப்பட்ட அந்த நரகத்தை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் அதற்கான வழியாக இன்னைக்கு மார்க்கம் என்ன சொல்லியிருக்கின்றது? நன்மையை ஈடுபடக்கூடிய வழியை ஏற்படுத்துது, நன்மைக்கான வாய்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கு. அப்படி வழங்கியிருக்கக்கூடிய இந்த நன்மையான காரியங்கள் இத்தனை பேர் இது போன்ற நரக நெருப்பிலிருந்து தன்னைத்தான் காத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய விசாரணையினால் மைதானத்தில் இந்த அருகாமையில கொண்டு நிற்கப்படுமே, அதற்கு அஞ்சி நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மார்க்க அமல்கள் இருக்கா? சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம நாமே சுய பரிசோதனை, நீங்களே சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய நாள்ல தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், எப்போது இன்சான் யௌமைதின் ஐனல் மஃபத், பார்வை விலகிக்கும் போது, சந்திரன் கிரகணம் ஏற்படும் போது எப்படிப்பட்டவர்களாக அந்த நரகத்துல மனிதர்கள் கெஞ்சுவார்கள் என்றால், நரகத்துடைய காரணம் அந்த மனிதன் கேட்பானா, நாளைக்கே இறைவன் எனக்கு இந்த மரணத்திலிருந்து இந்த மரணத்தை கூட நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அங்க அவர்கள் வேதனை செய்யக்கூடிய மக்கள், இந்த உலகத்துல மரணம் என்று உண்டு என்று நம்ம சொல்லக்கூடியவர்கள் செயல் வழியில காட்டாம வாழ்ந்திருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது நரகத்துல போட்டு விரட்டக்கூடிய நேரத்துல அந்த நரகத்தின் காரணத்தை கேட்பார்களாம். எப்படி கேட்பார்களா? உமது இறைவன் எங்களுக்கு இந்த மரணத்தை கொடுக்கும் போது அவர்கள் நீ உன்னுடைய இறைவனத்திலே கேட்டுப்பார் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றுவாங்க அப்படின்ட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றாங்கன்னா, மறுமையில இந்த உலகத்துல வேணா மரணம் இருக்கும், ஒருத்தர் கஷ்டம் இருக்கும், ஒருத்தர் துன்பம் இருக்கும், நோய் நொடிகளை எல்லாம் கொடுத்துருப்பான், சோதித்து பார்ப்பான். இப்படி சோதிக்கும் போது நம்மளுடைய மனம் என்ன வேணும்னா, நமக்கு இப்படி எல்லாம் ஒரு சோதனை கொடுக்கறதுக்கு, இப்படி எல்லாம் நோய் நொடிகளை கொடுத்து அல்லாஹ் நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு அது மரணத்தை கொடுத்துட்டா இதோட எல்லா வாழ்க்கையும் முற்று பெற்றுமே, இந்த துன்பத்திலிருந்து நம்ம போயிடலாமே, இந்த துயரத்திலிருந்து நம்ம விடுபட்டுலாமே சொல்லி இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த துன்பத்துக்கு மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரி நரகத்தை அந்த மனிதர்கள் எதிர்பார்ப்பாங்க. இல்ல எதிர்பார்ப்பார்கள் என்றால் எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களாம். அப்படி அங்க மரணம் என்பது கிடையாது. அது அல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில மனிதர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அந்த நாள்ல மறுமையில விசாரணை செய்துவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் விசாரணைக்கு உண்டான தீர்ப்பாக அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தை வழங்கிடுவான், நரகவாதிகளுக்கு நரகத்தை எல்லாம் வழங்கிடுவான். இப்படி வழங்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் அழைக்கப்படுவார்களாம். அதற்கான அழைக்கப்படக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்து சொர்க்கவாசிகளே கவனிங்கள் என்று அறிவிப்பார்களாம். அறிவித்து விட்டு அந்த இடத்துல ஒரு ஆட்டை காண்பித்து, இந்த ஆட்டை நீங்கள் அறிவீர்களா, இந்த ஆடு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா தெரியும் அப்படின்னு வாங்கலாம். அப்படி சொன்ன உடனே இதுதான் உங்களுக்கு மரணம், இந்த சொர்க்கத்தை வழங்கிவிட்டு சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் அறிவிப்பாளர்கள் சொல்லுவாங்களா, இதுதான் மரணம் என்று சொல்லிவிட்டு இந்த அந்த ஆட்டை தடுத்து பலியிட்டு, இனிமேல் உங்களுக்கு மரணமே கிடையாது சொர்க்கவாசிகள்கிட்ட, இனிமே உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது, இங்க நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று அந்த ஆட்டை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் தெரியும் இதுதான் மரணம் என்று அந்த இடத்துல அதை ஆட்டை அறுத்து விட்டு, இனிமே உங்களுக்கு இந்த இடத்துல மரணம் என்பதே கிடையாது, நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மரணம் என்பதே கிடையாது, இதோடு நிரந்தரமாக வாழணும் என்று அந்த அறிவிப்பார்கள் என்று இந்த அல்லாஹ் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாள் தான் மறுமை நாள். அந்த மறுமை நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்துக்கும் எந்த ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான், அவர்கள் நிரந்தரமாக வாழ வேண்டியதுதான். நாம் செய்கின்ற தீமைக்கு பகரமாக அல்லாஹ் நரகத்தை வழங்கிவிட்டால் அந்த நரகத்திற்கும் எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் கிடையாது, முடிவே கிடையாது. அந்த நாள்ல அவர்கள் நிரந்தரமாக அவருடைய வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு நாளைத்தான்
நம்ம மரணம் வந்து விடாதா, அதன் மூலம் அவருக்கு இந்த வேதனையில் முற்றுப்பெறாதா என்று புலம்பக்கூடியவர்களாக இருப்பார். மரணம் என்பது ஒன்று நிச்சயமாக இருக்கு என்பதை நாம் சிந்தித்து அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கும். அந்த மரணம் என்று ஒவ்வொருத்தருக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் மாற்று கருத்துகிற ஒற்றை கருத்தாக மரணம் என்று இருக்கு என்றால் அதுதான் நிச்சயமான ஒன்று. அதை ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவிக்க இருக்கின்றோம் என்றால் இதுல யாரும் தப்பிக்க இயலாது. இந்த நாள், இந்த மரணத்தை நாம் சம்பவிப்பதற்கு முன்னாடி, சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையான காரியங்களை விரைவாக செயல்பட்டுக் கொண்டு அதிகமாக ஈடுபாடுகளை ஈடுபட்டு மூலமாக நன்மை தட்டுகிற நாளை நாம் சந்தித்திருக்கிறோமே. நியாயத்திற்கு நாள் அதுல நம்முடைய காசு கணக்கெடுக்கக்கூடிய அளவிற்கு பாவங்கள்ல மூழ்கி திளைக்கக்கூடியவர்களாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அந்த மனிதரை படைத்திருக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்களை போல கொள்கை முடிஞ்சுட்டா போதும், உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் என்ன பண்றோம், ஓடுறோம். பாவமன்னிப்பு தேர்வது இல்லை, நம்முடைய தேவையை கேட்பது இல்லை. இந்த அளவுக்கு இப்ப இது செயல்படுறோமா இல்லையா? பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்களை போல வாழ்ந்துருக்கிறோமே, அப்படி எல்லாம் நம்மளை படைக்க இல்லை. அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடத்துல கேட்டு நமக்கான பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒன்றாகவும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆக்கிக்கணும். நமக்கான அவகாசம் நிரந்தரமானதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் போய் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளையை, என் குடும்பத்தாரை சந்தித்தனா என்பது நிச்சயம் இல்லை. நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையில வாழ்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த பலவீனத்தையும் நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மையான காரியங்களை உணர்ந்து கொண்டு செயலாற்றினாலே மறுமையில வெற்றி பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வந்த நாயகம் அனைவருக்கும் தந்தருள்புறான பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் உரையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. அதை அடைந்தே தீர்வோம். அதில் யாருக்கேனும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லை. அதே நேரத்தில் இந்த மரண தருவாயில நாம் எப்படிப்பட்ட ஒன்றாக முன்மாறி அல்லாஹ்வின் தூதரில் பார்த்திருக்கோம் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர்களும் இதே போன்று மரண வேதனையில இருக்கும்போது அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது என்றால், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்துல மக்களுக்கு தொழுகையை பற்றி அதிகமாக ஏவினார். அவர்கள் மரணத்துடைய வேதனை இருக்கும்போது அந்த சமுதாயத்துக்கு சென்ற உபதேசங்கள்ல முதன்மையானது என்ன அப்படின்னு சொன்னா தொழுகை குறித்து அல்லாஹ்விற்கு அதிகமாக உபதேசித்தார். அது அல்லாம செயல்முறைப்படுத்தியும் காட்டினாங்க. அவங்க மரணத்துடைய அந்த வேதனைகள் இருக்கும்போது அவர்கள் ரெண்டு சஹாபாக்கள் பள்ளிக்கு ரோட்ல இருந்து அவருடைய பெருவர்கள் கோடு போடும் அளவுக்கு அழைத்து சென்றார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்ப்போம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு தலைவலி வச்சுட்டா தலை வச்சா போதும், உடனே அதற்கு கட்டு. அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அடுத்து இருக்கக்கூடிய கடமை எல்லாம் கட்டு. என்னன்னு கேட்டா உடம்பு சரியில்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுகை விஷயங்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மரணத்துடைய நேரத்தில் இருக்கும்போது மக்களை நோக்கி கேட்கிறாங்க, மக்களை தொழுது விட்டீர்களா? அவங்க கேட்கிறாங்க, இல்லை எல்லாரும் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், எனக்காக தண்ணி வைங்க. தலையில தண்ணி வைத்து ஊற்றி இதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முற்படுறாங்க, மூர்ச்சையாக இருந்துடுறாங்க. திரும்ப அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, தொழுது விட்டீர்களா மக்களே கேட்கிறாங்க, இல்ல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், திரும்ப தண்ணி வைங்கன்றாங்க. திரும்பவும் அதே மாதிரி கேட்கிறாங்க, திரும்பவும் கேட்கிறாங்க. தொழுகைக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதியான அந்த மரணத்துடைய பிடியில் இருக்கும்போது கூட அவர்கள் அதிகமாக அந்த தொழுகையை குறித்து உபதேசித்தார்கள். அந்த தொழுகையில் நம்முடைய நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு, சீர்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோமா? அதே நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில அல்லாஹ்வின் தூதர்கள் படுத்தோடுகிறாக. இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் பிரார்த்தனை செய்தாங்க, இலா ரஃபீகுல் ஆலா, உயர்ந்த நண்பனிடம் செல்கின்றேன், உயர்ந்த நண்பனிடம் செல்கின்றேன் என்று அந்த இறுதியான கர்மத்துல கூட அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக உயர்ந்த என்னுடைய நண்பனிடம் செல்கிறேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கும் போதே ரெண்டு கைகளும் கீழே விழுந்து அல்லாஹ்வின் தூதர்கள் மரணித்து விட்டார். மரணத்துடைய அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வின் தூதர்களுக்கு அந்த நினைவை கொடுத்தது என்ன? அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? வாழ்க்கையில அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொண்டு வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டி கொண்டு வாழ்ந்தாங்க.
அதனாலதான் இறுதி தருணத்துல கூட அல்லாஹ்வை புகழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் இறுதி தருணத்தை எடுத்து பார்த்தா அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவருடைய மகளை அழைத்து கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதர்களுடைய உற்ற தோழர், உயிருக்குயிராக நேசித்த தோழர், அப்படிப்பட்டவர்கள் எப்போது எப்படி மரணித்தார்கள் என்பது அபூபக்கர் அவர்களுக்கு தெரியாம கிடையாது. ஆனா கேட்கிறாங்க, மகள்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எப்போது மரணித்தார்கள் என்று கேட்கிறாங்க. அது திங்கள் என்று ஒரு நாள் மரணித்தாங்க, திங்கட்கிழமை மரணித்தாங்க என்றாங்க. அப்படியான் மகள்கிட்ட சொல்லிவிட்டு, மகளே நானும் அதே மாதிரியான ஒரு நிலையை அடைந்தவனாக உணர்கிறேன், எனக்கும் எப்போது வேண்டுமானால் மரணம் வரலாம், நானும் அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர்கள் மரணித்ததை போன்று நானும் அதே திங்கள் என்று மரணித்து விடுவேன் என்று எண்ணுகிறேன். அப்படி நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் எத்தனை துணியாக நீங்க கவனிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 2 ஆடுகளாக நாங்க கவனித்தோம் அப்படின்றாங்க. அப்படியா? அப்படின்னா எனக்கு ஒரு பழைய துணி ஒண்ணு இருக்கு, நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு துணி ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் மஞ்சள் கரை இருக்கு, அதை அலசி விட்டு அல்லாஹ்வின் தூதர் எப்படி 2 ஆடுகளாக நீங்கள் வந்து கவனித்தீர்களோ அதே போன்று என்னையும் 2 ஆடுகளாக கவனிப்பீங்க என்று மகளிடத்துல கடைசியாக இறுதி கட்டத்துல வசியத் செய்கிறாங்க. மரணத்துடைய அவர்கள் எப்படி வந்து கவனித்து அடக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து எப்படி மறந்தால் எப்படி ஏற்பட்ட எந்த நாள்ல மன்னித்தார்கள் என்று கேட்டு அவர்கள் அந்த அளவுக்கு நேசித்தாங்க. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஈர்ப்பாக நேசித்தாங்க, அவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதனால இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நிலையில் போன்று நம்முடைய அந்த நிலையில் இருக்கும், நம்மளுக்கும் அதே மாதிரி நடக்கணும் என்று ஆசைப்பட்டார். இன்னைக்கு நம்ம நிலத்துல இது மாதிரி ஒரு நிலை இருந்தா என்ன யோசிப்போம்? நம்ம எதை நேசிக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை நேசிக்கிறோம், பொருளாதாரத்தை நேசிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு வசியத் செய்யறதா இருந்தா அரைசி கடத்துல கூப்பிட்டு பேசுறதா இருந்தா, மகனே அங்க ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன், இங்க ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன், நான் வந்து அங்க ஒரு பணம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் பிடிச்சுக்கோங்க, சண்டை போடாதீங்க, வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏன் அப்படி நம்மளுக்கும் நான் அந்த எண்ணம் எப்படி வரும்னு சொன்னா, இதற்காக நம்ம செயலாற்றி கொண்டோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர்கள் கடைசி கட்டத்தில் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரை எப்படி வந்து எந்த நாள்ல மரணித்தார்களோ, எந்த நாள்ல அவர்களுக்கு கவனித்தார்களோ, எப்படி கவனித்தார்களோ அது போன்று கவனம் என்று ஆசைப்பட்டாங்க. அவர்கள் விரும்பியது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பார்த்துட்ட, அதனால அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒன்றாக அமைந்தது. ஆனா மாலை செவ்வாய்க்கிழமை மரணித்தார்கள் அவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் எதை நேசிக்கின்றோமோ அந்த நேசம் தான் நம்மளுக்கு இறுதி கட்டத்துல ஒரு நிலையாக நம்மளை அடையக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இந்த மார்க்கத்தை நேசித்து நன்மையான காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தானோ, அபூபக்கர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தானோ அது மாதிரியான வாய்ப்பை நமக்கும் அல்லாஹ் தந்தருவான். நான் பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கின்றேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.